சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். உலகில் மக்கள் வாழ தகுந்த சிறந்த நாடுகள் பட்டியலை நாம் போன பதிவில் பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கலாம். அதே போல இன்னைக்கு இப்போ உலகின் மிக மோசமான மற்றும் மக்கள் வாழ முடியாத நாடுகளோட பட்டியலை நம்ம பார்க்க போறோம். எதன் அடிப்படையில் ஒரு நாடு மோசமான நாடு என கருதுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். குறிப்பாக குற்ற விகிதம், பயங்கரவாதம், இயற்கை பேரழிவுகள், மோதல் போக்கு, உள்நாட்டு அமைதியின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கணக்கு பண்ணி தான் இந்த நாடுகளோட பட்டியலானது வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரபல பத்திரிகையான இந்த குளோபல் கார்டியன் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்குது. இதன் அடிப்படையில தான் இந்த மொத்த தொகுப்பும் அமைய போது வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ நாம ஒவ்வொரு கண்டமா பிரயாணம் பண்ணி அங்க உள்ள வாழ தகுதி இல்லாத நாடுகளை பார்த்து அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வட அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹைட்டி மற்றும் மெக்சிகோ ஆகிய இரண்டு நாடுகள்லையும் வாழ்றது கொஞ்சம் கடினம் என சொல்லப்படுது. ஹைட்டி நாட்டுல தீவிரவாதிகள் ஆதிக்கம் அதிகமா இருக்குமாம். அதுலயும் கடந்த 4 ஆண்டுகள்ல நிலைமை ரொம்ப மோசமாகி விட்டது அப்படின்னு கூறுறாங்க. இந்த நாட்டோட பெல் ஏர் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் தற்போது தடை செய்யப்பட்ட மண்டலங்களாக மாறி உள்ளது. காரணம், அந்த நாட்டுல தீவிரவாதம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதனாலேயே இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு எப்படியாவது போய் செட்டில் ஆகிரணும் அப்படின்னு இந்த நாட்டை காலி பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததா மெக்சிகோ. மெக்சிகோ ஒரு பிரபலமான நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க உள்ள கலாச்சாரம், உணவு முறைகள், சடங்காச்சாரம் எல்லாம் கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். ஆனா அதே நேரம் போதைப் பொருட்களோட தலைநகரமாக மெக்சிகோ செயல்பட்டு வர்றதும் நம்ம கவனிக்கணும். குறிப்பாக இந்த மெக்சிகோவின் கார்டல் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் போதைப் பொருட் கடத்தல் மற்றும் அதன் பயன்பாடுகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. இதன் காரணமாவே அடிக்கடி அங்க வன்முறை சம்பவங்கள், அடிதடி எல்லாம் நடக்கும். டெய்ரா, கிளியான்டி, மெக்கோலியன், குரேரோ போன்ற பகுதிகளில் எல்லாம் பொதுமக்கள் நிம்மதியை எப்பவோ தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மெக்சிகோ பார்டர் மூலமா தான் அமெரிக்காவுக்கு கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் சட்டவிரோதமாக கடத்தப்படுது. இதனாலேயே மெக்சிகோவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக தென் அமெரிக்காவில் இருக்கிற வெனிசுலா தான். பேர் ரொம்ப அழகா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பணத்திற்காக ஆளை கடத்தி மிரட்டுற சம்பவங்கள் எல்லாம் இங்க ரொம்பவே சர்வ சாதாரணமா நடக்கும். குறிப்பாக பணக்காரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறி வச்சு அவங்கள கரெக்டா நோட் பண்ணி அவங்கள பணத்திற்காக கடத்தி மிரட்டுறது இங்க ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லப்படுது. அதனாலேயே அமெரிக்க அரசு இந்த வெனிசுலா நாட்டுக்கு போற பொதுமக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ஐரோப்பிய கண்டத்துல இருக்கிற ஆபத்தான நாடுகளை பற்றி நாம் பார்க்கலாம். உக்ரைன், ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளின் பெயர்களும் தான் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள இந்த போர் பதற்றம் மக்களை அதிகமா பாதிச்சிருக்கு. இதனாலேயே உக்ரைன்ல உள்ள ஏராளமான மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேக வேகமா குடியேறி வராங்க. ஆனா ரஷ்யாவில் உள்ள மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் எல்லை பகுதிகளில் பதற்ற நிலை தான் காணப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த போர்ல உக்ரைனை சேர்ந்த 70,935 பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் என்பது மிக வேதனையான ஒரு விஷயம். மேலும் 6,087 பேர் இன்னும் என்ன ஆனாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அதே போல ரஷ்யாவை சேர்ந்த 1,98,000 பேர் இந்த போர்ல உயிரிழந்திருக்கிறதா கூறப்படுது. மேலும் 5,50,000 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பதற்ற நிலை காணப்பட்டது. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது. ஆனா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் 2022ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அப்போ அந்த நாட்டு மக்களோட மனநிலை மற்றும் போர் பதற்றங்கள் எல்லாம் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இதற்காகத்தான் இந்த இரண்டு நாடுகளும் இந்த பட்டியலில் வந்திருக்குது. ஓகே, அடுத்ததா மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற பதற்றமான நாடுகளுக்கெல்லாம் ஒரு விசிட் அடிக்கலாம் வாங்க. சூடான், லெபனான், ஏமன் இந்த 3 நாடுகள்லையும் தான் ஆயுத படைகள், உள்நாட்டு போர், பஞ்சம், வறட்சி உள்ளிட்டவைகளால பொதுமக்கள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அதுலயும் சூடான்ல கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்துல 15,000 பேர் பசியிலேயே உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. இதனாலேயே 8.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் நாட்டை விட்டு கிளம்பினா போதும் அப்படின்னு அந்த நாட்டையே காலி பண்ணி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 25 மில்லியனுக்கும் அதிகமான சூடான் மக்களுக்கு இப்போ மனிதாபிமான உதவிகள் இப்போ வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஊழலை ஒழிக்க முடியல. அடுத்ததாக ஏமன் நாட்டுல 80% மக்கள் உணவு பற்றாக்குறையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உள்நாட்டு போரின் தீவிரம் கொஞ்சம் தணிந்தாலும் கூட ஏமனில் சுகாதாரம் மற்றும் அவசர சேவைகள் எல்லாம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இதனாலேயே இந்த நாடு வாழ்றதுக்கு கடினமான ஒரு நாடா பார்க்கப்படுது. அடுத்ததாக லெபனான்ங்கிற நாடு எப்படின்னா அடிக்கடி குண்டு சத்தம் கேட்கலாம் நீங்க. அங்க
லெபனான்ல நடக்கும் வன்முறை மற்றும் வான்வெளி தாக்குதலினால பயந்து போன அந்த நாட்டு மக்கள் 1.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்து உள்ளனர். அதனாலதான் இந்த நாடும் இதே கேட்டகரியில வருது. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான், ஈராக், லிபியா, மாலி, சவுத் சூடான், சோமாலியா, சிரியா, த காசா ஸ்ட்ரிப் போன்ற பகுதிகள் எல்லாம் மிக ஆபத்தான நாடுகளாவே இந்த பத்திரிகையால பகிரப்படுது. அடுத்ததாக ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள ஆபத்தான நாடுகளை குறித்து பார்க்கலாம். புர்கினா பாசோ, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, எத்தியோப்பியா ஆகிய இந்த நாடுகள் தான் இந்த லிஸ்ட்ல வருது. காரணம், இந்த 3 நாடுகளையும் கிளர்ச்சி படைகள் மற்றும் தீவிரவாதிகள் அதிக அளவுல இருக்கிறாங்க. மேலும் இங்க பொதுமக்கள் நிம்மதியா வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுலயும் பாத்தீங்கன்னா எத்தியோப்பியாவுல இன மோதல்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த 3 நாடுகளும் வாழ்வதற்கு உகந்த நாடுகள் கிடையாது என விமர்சிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது இந்தியா இருக்கக்கூடியதான ஆசிய கண்டத்தின் ஆபத்தான நாடுகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். மியான்மர், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் இந்த லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு. காரணம், 2021ஆம் ஆண்டு ராணுவ ஆட்சி மியான்மர்ல கவிழ்க்கப்படும் போது ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட்டது. அதே பாணியில சமீபத்துல கூட மியான்மர்ல உள்ள கிளர்ச்சி படைகள் உள்துறையில் தங்கள் பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என தொடர்ச்சியா தாக்குதல்கள் எல்லாம் நடத்தினாங்க. இதனால பொதுமக்கள் நிம்மதியை இழக்கும் சூழ்நிலை மியான்மர்ல ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம மியான்மர்ல மருத்துவ சேவைகளின் தரமும் குறைந்து காணப்படுகிறது. இதனாலேயே மக்கள் வாழ்வதற்கு மிக கடினமான நாடுகள்ல ஒன்னா மியான்மர் பார்க்கப்படுது. அடுத்ததாக பாகிஸ்தான், தீவிரவாதிகளின் தலைமையிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாகிஸ்தானின் பிரபல முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தரப்பு மற்றும் தற்போது உள்ள பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் நீடித்துதான் வருகிறது. அண்மையில் கூட பாகிஸ்தான்ல இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், அறிந்திருப்போம். ஆனால் பாகிஸ்தானில் நிலவும் பொருளாதார மந்த நிலையால் பொதுமக்களும் அவதிப்பட்டு தான் வராங்க. மேலும் இங்க தீவிரவாதிகள் உருவாகிறதுக்கு அனைத்து பயிற்சிகளும் மிக சுதந்திரமா வழங்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாகிஸ்தான் ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. அதனால இங்க தீவிரவாதிகள் மற்றும் பணக்காரர்களை தவிர வேற யாரும் நிம்மதியா வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். 2021 ஆகஸ்ட் அப்போ ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றி ஆட்சி அமைச்சாங்க. அந்த டைம்ல பொதுமக்கள் எப்படியாவது வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சு ஓடின காட்சிகள் எல்லாம் நான் பார்த்திருப்போம். அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான்ல உள்ள காபூல் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பின ஒரு பிளைட்ல லேண்டிங் கியர்ல உட்கார்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் ட்ரை பண்ணி வானத்துல இருந்து கீழே விழுந்த காட்சிகள் எல்லாம் அந்த டைம்ல ரொம்ப வேகமா பரவிச்சு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அப்போ எந்த அளவுக்கு பொதுமக்கள் தாலிபான்களை பார்த்து பயந்து போயிருந்தா இப்படி நாட்டை விட்டு ஓடுவாங்க அப்படின்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுது. இந்த நிலையில இப்போ அந்த நாட்டுல இருந்த கொஞ்சம் கருத்துரிமையும் பெண்களுக்கு எதிரான சுதந்திரம் உள்ளிட்ட எல்லாமே பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்ல முடிந்தாலும் ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் தாலிபான்கள் அந்த நாட்டை வெளியுலகிற்கு தெரியாத வண்ணம் மறைத்து வைத்து உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் இன்றைக்கு எவ்வளவு மேலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.